Hi friends, welcome back to dharanitech. இன்னைக்கு நம்ம சேனலோட 33rd வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் சொல்லப்போனால் இப்போ பாக்ஸ் மாரி உள்ள ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம நார்மலாக லெட்டர்ஸ் இதுமாரி தான் இருக்கும் ஹாய்னா. இப்போ நீங்கள் அதேமாரியே போல்டு லெட்டர்ஸாகவும் எழுதலாம், அப்படியே ஸ்லாண்டிங்காகவும் எழுதலாம், அப்புறம் ஸ்ட்ரைக் த்ரூவாகவும் எழுதலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுத முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நார்மல் ஃபாண்ட் தான், அதாவது நார்மலாக உள்ள லெட்டர்ஸ் தான். நீங்கள் இந்தமாரி போல்டு லெட்டர்ஸ்லாம் லேப்டாப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்தமாரி நீங்கள் போல்டு லெட்டர்ஸ் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணது இல்லைன்னா நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே தரேன். அதில் நீங்கள் போய் பார்த்துங்க எப்படி இந்தமாரி போல்டு லெட்டர்ஸ், ஸ்லாண்டிங்காக, அப்புறம் ஸ்ட்ரைக் த்ரூ, இந்தமாரி ஸ்ட்ரைக் த்ரூவான லெட்டர்ஸ்லாம் எழுதுறதுன்னு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. போல்டாக எழுதியாச்சு, ஸ்லாண்டிங்காக எழுதியாச்சு, அப்புறம் போல்டும் ஸ்லாண்டிங்காகவும் எழுதியாச்சு, அப்புறம் நம்ம போல்டாகவும் ஸ்லாண்டிங்காகவும் ஸ்ட்ரைக் த்ரூவாகவும் எழுதியாச்சு. அதை நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி போட்டால் எழுதிடலாம். இதே நீங்கள் எப்படி அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் ஏற்ற வேணும். அது ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ், FONTS ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஏன்னு போட்டு அந்த சிம்பிள் போட்டிருக்கோம், அதாவது கேப்சல் ஏ போட்டு கீழே ஸ்மால் ஏ போட்டு அப்புறம் அதுமாரி சைடில் அவுட்லைன் இருக்க மாரி இந்த ஆப்போட லோகோ இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப் தான் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கலாம். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதில் எப்படி நீங்கள் போல்டு லெட்டர்ஸாக எழுதலாம், இட்டாலிக் லெட்டர்ஸாக எழுதலாம், அப்புறம் எப்படி ஸ்லாண்டிங்காக லெட்டர்ஸ்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் விட்ருங்க, அப்படியே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தோன்னே எனபிள் கீபோர்டு அப்படின்னு இருக்கும். அதை எனபிள் கீபோர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி கொஞ்சம் நோட்ஸ் காமிக்கும். இதில் நீங்கள் ஃபாண்ட்ஸ் அதுமாரி ஆஃபில் இருக்கும், நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் கீழே ஸ்விட்ச் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஃபாண்ட்ஸுங்கிறத ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி டைப் பண்ணி வேணால் டைப் பண்ணி பார்த்துக்குங்க. டைப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்னு போட்டு சைடில் ஒரு டிசைன்லாம் போடலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் ஆப்லேயே எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய் டைப் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஃபாண்ட்ஸ் இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்ட்ஸும் இதிலே காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே எந்தமாரி ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் ஃபாண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறம் சைடில் இந்த இமேஜெலாம் இருக்குது, நீங்கள் எந்தெந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஃபாண்ட்ஸாக எழுதுறேன். ஹாய்ங்கிறது போட்டு அதேமாதிரி நிறையா இமேஜ் இருக்குது. அப்புறம் டைப் ரைட்டர் அப்படின்னு இருக்குது, அப்புறம் அவுட்லைன் இருக்குது, அப்புறம் ஸ்டெஃப் அப்படின்னு போட்டு ஏதோ இருக்குது. எல்லாம் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, நீங்கள் லேப்டாப்பில் எழுதுகிற மாரியே இதில் நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப்பில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதாவது பிசியில் நீங்கள் எது வேணாலும் நிறைய ஃபாண்ட்ஸில் அதிலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இப்போ யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ மெயில் ஏதாச்சும் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அது ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி சர்க்கிள் பண்ணி இந்தமாரிலாம் எழுதுறதுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட. இருங்க நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன ஃபாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வரலாம். உங்களுக்கு எந்த வீடியோ வேணும், எதை பற்றி வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சொன்னீங்களோ அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கேளுங்க, நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நீங்கள் எத்தனை ஃபாண்ட்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்தமாரி ஃபாண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்தணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும்.